Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நாங்க ஒரு unboxing வீடியோ காமிக்க போறோம். நாங்க கடைசி unboxing வீடியோ போட்டது வந்துட்டு எங்களோட WOOK wireless mic. அதுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த unboxing வீடியோ போடுறோம். இன்னைக்கு நான் என்ன வாங்கியிருக்கேன்? Preethi filter coffee maker. Dripcafe. That is நம்மளோட filter coffee மாதிரியே drip ஆகும். அது drop drip ஆகி நம்மளோட filter coffee மாதிரியே அது வரும். நல்ல திக்கா டிகாக்ஷன் வரும். இது வந்துட்டு white color Preethi, நான் இப்போ அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதோட இங்கே எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா 3659 போட்டிருக்கான். அமேசானில் எங்களுக்கு 2299க்கு கிடச்சிது. இங்கே இருக்கு. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது கண்டெய்னர்ஸுங்கிறது நான் இப்போ காமிக்கிறேன். சிம்பிள் காஃபி மேக்கர் இது. ஒயிட் கலர். இதில் பிளாக் கலரும் வருது. பிளாக் கலரில் என்ன ப்ராப்ளம்னா நம்மளுக்கு வந்துட்டு அங்கே தண்ணி விடுற இடம் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. தெரிய மாட்டேங்கிறது. எவ்வளோ ஏஜ் ஆனவாளுக்கு கொஞ்சம் கஷ்டம். எனக்கே கஷ்டமாக தான் இருந்தது. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறியா? இல்லை, ஏஜ் ஆனால் அதோட கஷ்டம். ஸோ பட் திஸ் இஸ் அ வெரி வெரி நைஸ் அக்ரலிக் பிளாஸ்டிக். இது நாட் அ பிளாஸ்டிக், அக்ரலிக் மெட்டீரியல். இதில் இந்த நெட்டெல்லாம் போட்டிருக்கோம். ஃபில்டர் பண்ணுற நெட். இது வந்துட்டு கொஞ்சமாக டிகாக்ஷன் போடணும்னா இந்த குட்டியை இதுக்குள்ளே வச்சுட்டு இதுக்குள்ளே காஃபி பவுடரை போட்டுட்டு ஃபில்டர் பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு நிறைய வேணும், we need a lot of for 12 coffees, அந்த லைன் வரைக்கும் பொடி போடணும். 12 to 15 coffees வரணும்னா இந்த லைன் வரைக்கும் நாங்கள் காஃபி போடுறோம். ஓகே, இந்த லைன் வரைக்கும் பொடி போடணும்னா இதில் 500 ml வாட்டர் வேணும். ஸோ இதை திறந்துட்டு இதுக்குள்ளே நம்ம வாட்டர் விட்டோம்னா இது வழியாக இந்த ஓட்டை வழியாக ட்ரிப் ஆகும் அதுக்குள்ளே. ஓகேவா? இதை நாங்கள் இப்போது புதுசுங்கிறதுனால வாஷ் பண்ணிவிட்டு எப்படி போடணுங்கிறது சொல்கிறேன். ஸோ இதை நம்ம இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டீல் கண்டெய்னர் பார்த்தீங்களா, இது புதுசாக தெரியுது, ஏன்னா அது புதுசு. இப்போ உங்களுக்கு என்ன சொல்லணும்னா இது இப்போ ஒயிட் கலரில் இருக்குது. ஒன்ஸ் நம்ம ரெகுலராக இதில் காஃபி பவுடர் போட ஆரம்பிச்சோன்னே இது உள்ளே இருக்கிற நெட்டு ப்ரௌன் கலரில் ஆகிடும். There are methods to clean this. You can use a brush, ஒரு டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த ஃபில்டரோட சைட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணலாம். அடுத்தது மெயின் மேட்ரு என்னென்னா, எங்கிட்ட இன்னொரு டிப்ஸ் ஒன்று இருக்குது. அந்த நெட்டை காணி இதில் வினிகர் வாட்டரை விட்டு ஒரு வாட்டி ஆன் பண்ணாலும் இது நீட் ஆகிடும். கரெக்ட். ஸோ இங்கே இருக்குது தெரியுமா, நம்ம தண்ணி விடுற இடம், இந்த தண்ணி இதில் விடுவோம், இதில் ட்ரிப் ஆகும். இதுக்குள்ளே வாட்டராகவே இருந்தால் உள்ள க்ரீன் கலரில் பாசி பிடிச்சிடும். எப்போவுமே நம்ம காஃபி போட்டு முடிச்சுடனே இதை நம்ம கவுத்தி உணர்த்தி ஆகணும். நம்மளோட பாத்திர ஸ்டாண்டில் இதை கவுத்தணும். ஃபுல் ஈரம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அதை நம்ம உள்ளே வைக்கணும். அப்படியே நம்ம தண்ணியோட நம்ம என்ன பண்ணுவோம், காஃபி மேக்கரை ஆஃப் பண்ணுவோம், இதை வெளியே எடுத்துருவோம், இதை அப்படியே விட்டுருவோம். திருப்பி நம்ம காஃபி மேக்கரில் போட வருவோம். கொஞ்ச நாள் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே க்ரீனாக பாசி பிடிச்சிடும். நான் ரெகுலராக இதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னால், நான் காஃபி மேக்கரை இதுக்குள்ளே வச்சுட்டு இதுக்குள்ளே லெமன் புழிஞ்சு வினிகர் விட்டு ப்ரஷ்ஷால் இந்த சைட்ஸ் எல்லாத்தையும், கை போகாது, சோப்பு போட்டும் தேய்க்க முடியாது. ஸோ இது நம்ம லெமன் வினிகர் போட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிங்கன்னா இந்த சைடு எல்லாத்துல இருக்கிற அழுக்கு இதே சேம் ஒயிட்டை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா காஃபி பொடிக்குள்ளே இந்த தண்ணி தான் விழறது. we have to keep it very very clean. ஸோ இங்கே ஒயிட் கலரில் நான் வந்துட்டு இது போட போகிறேன். நெக்ஸ்ட் இன்னும் ஒன் மோர் திங் என்னென்னா, காஃபி பொடியை டிகாக்ஷன் போட்டோடனே கொட்டிடுங்க, இதோட வச்சிடாதீங்க. ஃபில்டர் மாதிரி வச்சுட்டு இருக்கக்கூடாது. திஸ் வுட் பிகம் கம்ப்ளீட்லி பிளாக் ப்ரௌன் ஆகிடுவாங்க. எப்போ காஃபி கரையெல்லாம் உண்டு முடிச்சுடனே இதை கொட்டிடணும். ஓகே, இப்போ நம்ம போடலாம். நான் கோத்தாஸ் காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் பியூர்லி ஃபார் ஃபில்டர் காஃபி. நம்ம காஃபி கொட்டையை வாங்கி கிரைண்ட் பண்ணி அதெல்லாம் இதில் பண்ண முடியாது. அதுக்கு வேறு மேக்கர் இருக்குது. பட் அதில் அவ்வளோ திக்காக ஃபில்டர் காஃபி அளவுக்கு திக் டிகாக்ஷன் வரதில்லை. ஸோ ஒன்லி வி ஆர் ப்ரிஃபரிங் திஸ் ட்ரிப் காஃபி மேக்கர். இதில் நான் அப் டு த பிரிம் விடுறேன். ஆல்மோஸ்ட் 13 ஸ்பூன்ஸ் விடுவோம். நீங்கள் பெரிய ஃபில்டரில் விடுறீங்கன்னா அந்த ஃபில்டரோட லெவலுக்கு நம்ம விடுவோம். உங்களுக்கு கொஞ்சமாக வேணும்னா நான் அந்த குட்டி காமிச்சேனே அந்த லெவலில் போட்டால் போதும். இப்போ பிரிம் ஆயிருக்கா, அதுக்கு தான் அந்த மெஷர்மெண்ட் லைனே கொடுத்துருக்கான். இப்போ இதை இப்படி ஆட்டினா இந்த பிரிம் லெவலுக்கு வந்துடும். இதை இப்படி மூடிட்டு இதை இதுக்குள்ளே வச்சிடலாம்.
அடுத்தது நம்ம விட வேண்டியது இவ்வளோ அந்த பிரிம் வரைக்கும் போடுற காஃபி பவுடருக்கு ஐ எம் கோயிங் டு pour till 500 ml ½ லிட்டர் தண்ணி நான் இதுக்கு விட போகிறேன். ஸோ நான் என்ன சொன்னேன், இதுக்கு ஆல்மோஸ்ட் 12 to 15 காஃபீஸ் உங்களுக்கு வரும், டிபெண்டிங் ஆன் த திக்னஸ், நீங்கள் குடிக்கிற திக்னஸ். 375 ml வரைக்கும் வந்தாச்சு. 500 ml. Am I right, மம்மி? அங்கே 500 ml எழுதியிருக்கா? 500 ml வரைக்கும் நான் இப்போ விட்டுருக்கேன். இது மூடி, இதுவும் நான் வாஷ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஆல்சோ நாட் அ பிளாஸ்டிக், இட் இஸ் அ பாலிகார்பனேட், அக்ரலிக் சொல்லுவாங்க. இது அவ்வளோ சீக்கிரமாக கீராது. பட் ஸ்டில் நம்ம அதை கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். சும்மா டக்குன்னு கீழே விழுந்துடாம பார்த்துக்கோங்க. நான் ஸ்விட்சை ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆன் பட்டன் இருக்குது, இங்கே ஒரு ஆன் பட்டன் இருக்குது, இதை நான் ஆன் பண்ணுறேன். இட் வில் ஸ்டார்ட் ட்ரிப்பிங் நவ். இதுக்குள்ளே தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வரும், இதுக்குள்ளே தண்ணி ஏறிக்கிட்டே வரும். அது ட்ரிப் ஆகிற சவுண்டு. இட் வில் ஸ்டார்ட் ஸ்டீமிங். இப்போ நான் கொதிக்கிற சவுண்டு வரும் அதில். ஆமாம். ஸோ காஃபி நல்ல தண்ணியை விட்டால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக சூடாக வந்துருக்கு. வெந்நீர் வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் கனெக்டட் டு த கரண்ட். ஆட்டோமேட்டிக்காக இது ஹீட் ஆகி அது இதுக்குள்ளே நம்மளுக்கு சுட இதே நம்ம காஃபி ஸ்டீல் ஃபில்டர் என்ன செய்வோம்னா வெந்நீரை விடுவோம், இதில் தண்ணி விடணும். இப்போ இது ட்ரிப் ஆக தொடங்கிடும். ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இது ஃபுல்லாக ட்ரிப் ஆகிடும். நடுவில் கூட எடுக்கலாம். நம்மளுக்கு இப்போ வந்துட்டு உடனே ஒரு ஆள் வந்துட்டாங்க காஃபி கொடுக்கணும் அப்படின்னு மெயின் ஆஃப் பண்ணிட்டு எடுக்கணும். மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்தீங்கன்னா வாட்டர் வில் ஸ்டாப் ட்ரிப்பிங். நீங்கள் as soon as கரண்ட் ஆஃப் பண்ணிட்டே அது ஸ்டாப் ஆகிடும் ட்ரிப் ஆகிறது. அதுக்குள்ளே சொட்டின்னு 2-3 காஃபி போட்டு திரும்பி வச்சுக்கலாம். பட் அதுக்குள்ளே சொட்டின்னு இருக்கும். பின்னாடி ஒரு அடியில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அது எல்லாமே கொட்டிடும். அதுக்குள்ளே சொட்டின்னு இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிரும்ங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா this light will turn automatically off. But permanent turn off ஆகாது. It will keep blinking. நம்ம மெயின் switch ஆஃப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்துட்டு blink ஆகிட்டே இருக்கும். And it is not good for the coffee maker. கரண்ட் ஆன்லேயே விட்டு நம்ம இந்த பாத்திரத்தையும் எடுத்துட்டோம்னா அடியில் இருக்கிற இந்த இது இருக்கே சூடார அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கார்டு, வாட் எவர் தட் பார்ட், ஹீட் ஆகிற மோட்டர் இருக்கே, அந்த இடம் சூடாயிடும். நீங்கள் இப்போ இதை எடுத்துட்டு நீங்கள் அதை தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும் அது ஸ்டீல் ஃபினிஷில். இப்போ அது ட்ரிப் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 ml குறைஞ்சிட்டு இருக்கு. दिया है अब नहीं दोना साउंड आए. இப்போ இது மேலேருந்து ட்ரிப் ஆகிட்டு இருக்கு. ஐ டோன்ட் நோ இஃப் யூ கேன் சி பிகாஸ் அந்த கேப் ஆஃப் ஆகட்டும். கேப் அவ்வளோதான் கொடுத்துருப்பான். இது ஃபுல் வாட்டர் குறைஞ்சாச்சு. இப்போ லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும் இல்லையா? லைட் ஆஃப் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். அப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஃபில்டர் காஃபி போட்டு தரேன். நீங்கள்லாம் வந்து வியூவர்ஸ் எல்லாம் வந்து குடிக்க வரலாம். சவுண்ட் வருதா? இது ஒரு இசை. It's steaming here. What is sound? ஃபில்டரில் விழுந்தால் கூட சின்ன ஒரு சவுண்டு வரும், டொக் டொக் டொக்குன்னு வரும். ஸோ இது இப்போது லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல் ஆல்மோஸ்ட் இட் இஸ் ஓவர். பட் நான் யூஸ்வலாக இன்னும் ஒரு 5 minutes ஐ வில் வெயிட். கடைசி ட்ரிப்பிங் முடிகிற வரைக்கும் நான் யூஸ்வலாக வெயிட் பண்ணுவேன். பட் உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன், இப்போ எப்படி ட்ரிப் ஆகிட்டு இருக்குங்கிறத காமிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபில்டர் காஃபி மாதிரி ட்ரிப் ஆகிட்டுருக்கு. இதை திறந்தீங்கன்னா இதுக்குள்ளே இன்னும் ரெடி ஆகிட்டுருக்கு. தண்ணி இருக்குது, இன்னும் ட்ரிப் ஆகிட்டுருக்கு. இதை ட்ரிப் ஆகி முடிச்சுடனே நான் உங்களுக்கு காஃபி போட்டு காமிக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சாச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. இதை இப்போது ரெடி. ஆவி வருது, சுட சுட இருக்குது. இதை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஆஸ் ஐ செட், காஃபி மேக்கர் ரொம்ப அழுக்காக்காமல் பார்த்துக்கோன்னா தீஸ் ஆல் ஆர் த வேஸ். உங்கள்கிட்ட ஒரு வச்சுருக்கா இல்லையா, ஒரு மூக்கு வச்சு? ஆமாம் வச்சுருக்கேன். இப்போது நாங்கள் சீனி போட்டு காஃபி கலக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். டிகாக்ஷன் விடலாம் மம்மி. ஆஹா, வாட் அன் அரோமா.
யாருக்கு பிடிக்காது ஃபில்டர் காஃபி இல்லையா? எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாம் ஃபில்டர் காஃபிக்கு வேண்டியே வருவாங்க. உங்களோட காஃபி சூப்பராக இருக்கும் ஆண்டி, உங்களோட காஃபி சூப்பராக இருக்கும் ஆண்டி. ஐயர் வீட்டு ஃபில்டர் காஃபி அப்படின்னு பேர் உண்டு. ஆமாம், கரெக்ட், கண்டிப்பாக உண்டு. டேஸ்டாக இருக்கும். ஸோ நான் இதை எதுக்கு எடுத்து சொல்கிறேன்னா, நம்ம ஸ்டீல் ஃபில்டரில் போடுற அதே டேஸ்ட், அதே அரோமா எல்லாமே வரும். உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் காஃபி மேக்கர் வாங்கிக்கோங்க. இட் இஸ் நாட் வெரி காஸ்ட்லி. ஒரு 10 இயர்ஸ்க்கு டெஃபினட்டாக வரும். நானே ஒரு 10 இயர்ஸாக வச்சுட்ருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கிறத 10 இயர்ஸாக நான் வச்சுட்ருக்கேன். 10 இயர்ஸ்க்கு டெஃபினட்டாக வரும். ப்ரீத்தி ட்ரிப் கஃபே காஃபி மேக்கர், ஃபில்டர் காஃபி மேக்கர். மெயினாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைங்க, க்ளீனாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை பாய்.